I am Gayatri. Today என்ன பார்க்க போகிறோம்னா வெரிகோஸ் வெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெரிகோஸ் வெயின் வந்து யாருக்கு காமனாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கவங்களுக்கும் ரொம்ப நேரம் கால் தொங்க போட்டு சிட்டிங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கும் தான் காமனாக வரும். ஸோ இதுக்கு ப்ரிகாஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் வெரிகோஸ் வெயின் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணி ப்ரிவெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெய்லியும் 30 மினிட்ஸ் வாக்கிங் கண்டிப்பாக இருக்கணும். செகண்ட் வந்து ஸ்டாக்கிங்ஸ், அதாவது 3rd கிரேடு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா புடச்ச மாதிரி தெரியுது அப்படின்னா அது வந்து கிரேட் 3. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டாக்கிங்ஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டாக்கிங்ஸ் போட ஆரம்பிச்சிடணும். வீட்டு தூங்கும்போது உங்களோட காலை வந்து எலிவேட் பண்ணி, அதாவது 2 தலானி இல்லாட்டி 3 தலானி வச்சு நல்லா எலிவேட் பண்ணி வச்சு தூங்குங்க. அப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன் கீழே இறங்கும். ஸோ ப்ராப்பராக போகும். அப்புறம் நான் சொல்கிற எக்ஸசைஸை மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாதத்தை நல்லா மேலே கீழே அசைங்க. அடுத்து பாதத்தை உள்ளே வெளியே நல்லா திருப்புங்க. ஸோ 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸசைஸுமே ஈச் எக்ஸசைஸுமே 10 டைம்ஸ். அப்புறம் பாதத்தை நல்லா சுற்றுங்க கிளாக் வைஸ், அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. ஸோ 2 செட்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா எக்ஸசைஸுமே, மார்னிங் அண்ட் ஈவினிங். அடுத்து ஹீல் ரைஸ். நெக்ஸ்ட்டு காஃப் ஸ்ட்ரெச். ஒரு காலை வந்து வாலில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு கால் பின்னாடி வச்சுட்டு நல்லா பெண்ட் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி கெண்டைக்கால் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். 20 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி 5 டைம்ஸ். எக்ஸசைஸ் இந்த மாதிரி உங்களோட காலை தூக்கி நல்லா வாலில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து படுத்துக்கோங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 செஷன்ஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி.